ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது அந்த புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது. அங்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த எல்லாருமே பெருசாக இன்முகத்தோடு இருக்கிறத காரணங்களாங்க. ஏன் மற்றவங்க கொஞ்சம் சீரியஸாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் சிரிப்போடு இருந்தீங்க? நம்ம கேமராமேன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு, அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இறுதியில் கேமராமேன் மேலே பழிய போட வேண்டியதுதான். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கும் உண்மைக்குமே அவர் நம்ம பேசினது எதுக்குமே அவர் அப்செட் பண்ணுற மாதிரி இல்லை. குறிப்பாக மலையக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கூட அவர்கிட்ட தீர்வு இல்லை. அந்த மேலே நம்பிக்கை வைத்து பெருவளவான மலையக மக்கள் அவருக்கு வாக்கம் அளிச்சிருந்தாங்க. அவர் கொடுத்த அந்த அஷூரிட்டி சாதகமாக இருக்கல. காரணம் என்னன்னா பாதகமாக தான் இருந்தது. ஏனைய அரசாங்கங்களும் செஞ்ச அதே ஒரு மாற்றான் தன் மனப்பான்மையோட தான் இந்த அரசும் நோக்குதான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. நீதிபதிகளுடைய வயது இல்லை. இப்போ இது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ எதிர்த்தரப்புல இருக்க நிலைப்பாடுகள் தெரியும். அவங்க வந்து டோட்டலி இதை வந்து எதிர்க்கிறாங்க, இது வேணாம், இது அரசியல் மயப்படுத்தப்படுமே. ஆனால் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா அதில் அரசியல் மயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். கேசஸ் எல்லாம் எடுத்து அதை குயிக் பண்ணி அவங்கள உள்ள போடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த அரசாங்கம் இதை செய்து அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? அரசியல் பழிவாங்கல்ன்றது வந்து செய்ய முடியாது. ஏன்னா நீதித்துறை வந்து சுயாதீனமாக. ஆனால் எதிர்கட்சியில் நிறைய பேர் சொல்கிறாங்க துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களாக இருக்கலாம், அதே போல் இப்போ இந்த சிறைச்சாலைகளில் வெடித்த கலவரங்கள் இதுக்கு பின்னால் இந்த எதிர்கட்சியினுடைய சதி திட்டம் இருப்பதாக ஒரு கதை இருக்கு, சொல்லப்படுது. தேசிய பாதுகாப்புன்றது வந்து இந்த அரசியல் மாதிரி கிடையாது. வெறுமனே வாய் சவடால்களில் சில விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது. மனோ கணேசன் அவர்களும் அண்மையில் சொல்லியிருந்தார், அந்த தீவில் கொண்டு போய் இவங்கெல்லாம் போட்டால் அது பிரச்சனை முடிஞ்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் மகரையில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியை வச்சு குத்திக்கிட்டு இருப்பார் ஒருத்தர். ஆமாம், அப்போ அது நானும் யோசிச்சேன், எதுக்குடா இதை போட்டு பண்ணுறாப்லான்ட்டு. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கிறீர்கள். இன்று சமகால அரசியல் விவகாரங்கள் மற்றும் இன்று ஆளும் தரப்பு எதிர்த்தரப்புக்கு மத்தியிலே பேசு பொருளாக இருக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக அலசி ஆராய தயாராக இருக்கின்ற நிலையில் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் ஜனநாயக மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உப தலைவர் திரு பாரத் அருள்சாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரைட், நாங்கள் வருவோம். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக அண்மையில் உருவான அந்த பொது மேடை, தமிழ் மக்களுடைய அரசியல் பேரவை, தமிழ் மக்களுடைய அரசியல் பேரவை, அங்கிருந்து நாங்கள் இந்த விடயத்தினை ஆரம்பிக்கலாம். இறுதியாக லேட்டஸ்டான அப்டேட் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய அந்த கூட்டணி சம்பந்தமாக பேரவை சார்பிலே ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கம் சந்தித்திருந்தீர்கள். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் நீங்கள் சந்தித்திருந்தீர்கள். ஆனால் நான் உங்களை அங்கே எதிர்பார்க்கல. உங்களுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்களைத்தான் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அவருக்கு பதிலாக நீங்கள் தான் ஜனாதிபதியை சந்தித்தா இருக்கலாம், அதே போல சஜித் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்தா இருக்கலாம். 2 கூட்டத்திற்கும் நீங்கள் தான் போயிருந்தீங்க அவங்க சார்பா. என்ன காரணம்? ஏன் தலைவர் வரவில்லை? வணக்கம் டில்ஷான். இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பிச்சதுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். முதலாவதாக வந்து தமிழ் பேசும் மக்களினுடைய அரசியல் பேரவை வந்து 6 கட்சிகளுடைய ஒருமித்த இணைவு. இது வந்து நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஒரு அரசியல் கூட்டணியோ ஒரு தற்காலிக ஒரு அரசியல் செயல்பாடு மாத்திரம் கிடையாது. எங்களுடைய மக்களுடைய அரசியல் உரிமைகளை முன்னிறுத்தி நாங்கள் எல்லாருமே ஒருமித்த குரல் எழுப்பும் ஒரு தளமாக தான் பயன்படுத்துகிறோம். உங்களுடைய கேள்விக்கு வர்றதுக்கு வந்து எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி 3 கட்சிகளை கொன்ற ஒரு லாங் ஸ்டாண்டிங் அலையன்ஸ் ஒன்று. ஸோ அதில் தலைவர் மனோ கணேசன் அவர்கள், தலைவர் திகாம்பரம் அவர்கள், தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. எங்களுடைய அரசியல் உயர்பீட குழு முடிவு பண்ணி இந்த அரசியல் பேரவைக்கு, ஏன்னா அரசியல் பேரவையில் ஏற்கனவே தீர்மானங்கள் எடுத்திருந்தாங்க, ஒரு கட்சியிலிருந்து ஆகக்கூடியது 3 பேரை நாமினேட் பண்ணலான்னு. அதன் அடிப்படையில் வந்து எங்களுடைய கட்சியினுடைய பிரதி தலைவரான மலையக மக்கள் முன்னணியுடைய தலைவரும் நீண்ட கால அரசியல் அனுபவம் உள்ள வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதோட அவருக்கு உறுதுணையாக எங்களுடைய கட்சியினுடைய சார்பாக என்னையும் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் கட்சியிலேருந்து 2 பேர். ஸோ அந்த 2 பேரும் தான் நாங்கள் இந்த பேரவை சார்பாக எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக அவங்கள எங்களுடைய கட்சியை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். அதனூடாகத்தான் நாங்கள்
ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்களையும் சந்திச்சிருந்தோம். எதிர்வரும் காலங்களில் இன்னும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும் அதே நேரம் சர்வதேச இன்னும் தூதர்கள், நிறைய ஸ்தாபனங்கள், பிரதமர் அவர்களை அந்த மாதிரி நிறைய பேரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். ஸோ அது தொடர்பாக கூடிய விரைவில் பேரவை வந்து எல்லாத்துக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பாங்க. ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது அந்த புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது. இப்போது எல்லாருமே அங்கே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த எல்லாருமே பெருசாக இன்முகத்தோடு இருக்கிறத காணுங்களாங்க. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் நீங்கள் சிரிச்ச முகத்தோடு இருந்தீங்க. அதோட சிரித்து பேசுனதே எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்துச்சு. ஏன் மற்றவங்க கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் போது நீங்கள் மட்டும் ஏன் சிரிப்போடு இருந்தீங்க? இல்லை, நாம கொஞ்சம் ஜனாதிபதி அவர்களுடைய வழியில் தான். இல்லை, இது என்னென்னா அந்த கேமராமேன் வந்து ஆங்கிள் ஒழுங்காக வைக்காம விட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சிரித்து கழிச்சு, ஏன்னா வந்ததுலேருந்து நிறைய அது வந்து ஒரு அந்த சுகத சாக்கச்சான்னு சொல்லுவாங்க சிங்களத்தில், ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டிஸ்கஷனாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து யாரும் ஒரு அந்த படங்களில் காட்டின மாதிரிலாம் இருக்கலை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா படத்தில் ஏன் அந்த கேமராமேனுக்கு என்ன அன்னைய நாளில் அவர் கொஞ்சம் சூடாக இருந்தாரோ தெரியல, எல்லாருமே கொஞ்சம் அந்த சீரியஸாக பேசி, ஏன்னா அவர் நிறைய விஷயங்களை ஜனாதிபதி வந்து வழங்குபடுத்திட்டு இருந்தார். விசேடமாக அரசியலமைப்பு மாற்றம், அதே நேரம் மாகாண சபை முறைமை, அந்த தொடர்பாக நிறைய விஷயங்களை அவங்க, அதே நேரம் ஏனைய கட்சித் தலைவர்களும் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரம் நிறைய கொஞ்சம் சீரியஸாக இருந்திருப்பாங்களா இருக்கும். நம்ம கேமராமேன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற நேரம் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இறுதியில் கேமராமேன் மேலே பழிய போட வேண்டியதுதான். சரி, ஓகே. இருந்தாலும் இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது எம்ஏ சுமந்திரன் அவர்களாக இருக்கலாம், ஜீவன் தொண்டமான் அவர்களாக இருக்கலாம், இவங்க எல்லாமே சொன்னது வந்து முற்றிலும் வேறுபட்ட கருத்து. அப்படின்னா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கும் உண்மைக்குமே அவர் நம்ம பேசினது எதுக்குமே அவர் அப்செட் பண்ணுற மாதிரி இல்லை. குறிப்பாக மலையக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கூட அவர்கிட்ட தீர்வு இல்லை. அவர் வந்து பார்ப்போங்கிற மாதிரி தான் இருக்கார், ஆனால் செய்ய மாட்டார். அந்த மாதிரி தான் எங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சு. அது உண்மையா? மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் டில்ஷான் அவர்களே, அதில் வந்து அதில் சாதகமான தன்மைன்னு நான் பார்க்கல. காரணம் என்னென்னா, அதில் வந்து நாங்கள் முக்கியமான 3 விஷயங்களை வச்சுருந்தோம். அதில் முதலாவதாக ஜனாதிபதி அவர்கள் வந்து லேண்ட்ஸ் தொடர்பாக தான் கருத்து தெரிவித்தார் முதலாவதாக. அப்போ லேண்ட் தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கக்குள்ள வடகிழக்கில் இருக்கிற காணிகளை விடுவிக்கிறதுக்கான முழுமையான பொறுப்பை அவர் ஏற்றுட்டார். அதை கட்டாயம் விடுவிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் இடம்பெயர்ந்துள்ள யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்துள்ள குடும்பங்களுக்கு மிகுதி இருக்கவங்களுக்கும் 2027 2028 அவங்க வீடுகளை நிர்மாணித்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு. ஆனால் மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த காணி உரிமை தொடர்பாக அவங்க வந்து ஹட்டன் டிக்ளரேஷன்லையும் சரி, ஜனாதிபதி அவர்கள் மலையகத்துக்கு சென்ற போது கொடுத்திருந்த வாக்குறுதிகளும் சரி, அந்த மேலே நம்பிக்கை வைத்து பெருவளவான மலையக மக்கள் அவருக்கு வாக்கும் அளிச்சிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த அந்த அஷூரிட்டி வந்து ஒரு சாதகமாக இருக்கல. காரணம் என்னன்னா, பாதகமாக தான் இருந்தது. இல்லை, பாதகம்னா இப்போ இவர் சொல்கிறாரு, அதில் சொன்ன ஒரு கருத்தை நான் உங்களுடைய ஊடகம் வாயிலாக மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னால நல்ல விஷயம்தான். இப்போ அண்மையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக, டித்வா பேரிடர் காரணமாக, நான் அந்த கேள்வியும் அவர்கிட்ட எழுப்பியிருந்தனால தான், பேரிடர் காரணமாக கிட்டத்தட்ட பலர் வந்து கிட்டத்தட்ட 4526 குடும்பங்களில் உள்ளவங்க 12,000 பேர் இடம்பெயர்ந்து இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் வீடு கொடுக்கணுன்ற ஒரு நிலைமையில அவர் இருக்காரு. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா அது உடன் நடைமுறைக்கு வருமானது ஒரு கேள்விக்குறி. காரணம் என்னன்னா, அவர் சொல்றாரு, ஏடிபியோட ஃபண்டிங்லையும் நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட்லையும் வந்து அங்க அந்த காலநிலை மாற்றம் காரணமாக நிறைய ஒரு மலைகள் வந்து விரிசல் அடைஞ்சிருக்கு, சுற்றால சூழல் காரணிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, நீர் கேட்ச்மெண்ட் ஏரியா வந்து மாறி இருக்கு. இதனால நாம வந்து நினைச்ச மாதிரி அவங்கள குடியமர்த்த முடியாது. ஆனால் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சு தான் ஃபைனலைஸ் பண்ணணும்னா டில்ஷான், இன்னும் அந்த அகதி முகாம்களில் தங்கியிருக்கிற, இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருக்கிற குடும்பங்கள் இன்னும் அதே நிலைமையில தான் இருக்க வேண்டி வரும். அப்போ இவர் இதுக்கப்புறம் தான் ஒரு தற்காலிக இடங்கள் உருவாக்கி கொடுத்து செஞ்சு போகிறது வந்து, நாங்கள் வந்து எதிர்ப்பு கிடையாது, ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு கிடையாது. அதே சந்தர்ப்பத்தில் அதை துரித கதியிலையும் முன் கொண்டுட்டு போகணும். ஒரு புது சென்ட்ரல் ஹில் கண்ட்ரி அத்தாரிட்டின்னு ஒன்று, மலையக அதிகார சபைன்னு ஒன்று, அதாவது நம்மளோட நெவிடாவில்
அது இல்லாமல் இன்னொரு அதிகார சபை ஒன்று உருவாக்கி அதில் இருக்கிற இணைய திணைக்களங்கள்லாம் இணைச்சு செய்யணும்னு சொல்கிறாரு. நல்ல விஷயம். ஏன்னா அது ஒரு நிலைப்பயன்தக்க அபிவிருத்திக்கு அது உந்து சக்தியாக இருக்கும். ஆனால் இங்கே மக்கள் வந்து இப்போது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ உங்களுடைய ஊடகங்களையும் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த அண்மையில் நடந்த வெள்ளப்பெருக்கு, அடைமழை காரணமாக அந்த தற்காலிக முகாம்களில், உதாரணமாக வேவண்டன், நாவலப்பேட்டை இந்த பகுதிகளில் இருக்கிற தற்காலிக முகாம்களில் இருக்கிற குடும்பங்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு சொல்யூஷன் நம்ம கொடுக்காம நாங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி தான் கொடுப்போன்றது வந்து அங்கே ஒரு சாத்தியமற்ற விஷயங்கள் இருக்குது. அதே நேரம் காணி உறுதிப்படுத்துறதுக்கு வந்து திருப்பி கம்பெனிகளோட ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் திருப்பி கால் பண்ணி அதன் மூலமாக தான் நாங்கள் கொடுப்போன்ற ஒரு பிளான் ஒன்று அவர் அன்னைக்கு வழங்கப்படுத்தினார். ஏன்னா திருப்பி இது கம்பெனிகள்கிட்ட போயிட்டு கேட்கறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை டில்ஷான். இது வந்து அரசாங்கத்துக்கான முழுமையான அதிகாரம் இருக்குது. நான் அடிக்கடி இந்த நிகழ்ச்சி வாயிலாகவும் நான் அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த நிலங்களில் கம்பெனிகள் வந்து குத்தகைக்கு இருக்காங்க. அவங்களுக்கு 2042 குத்தகைகள் முடியுது. இன்னும் இந்த லேண்டோட அப்சல்யூட் ஓனர் வந்து ஸ்டேட், அதாவது அரசு, இலங்கை அரசு. அதே நேரம் இப்போ தற்காலிகத்தில் அவசர காலம் சட்டம் இருக்கனால அவசர கால சட்டம் ரெகுலேஷன் 8 படி அரசாங்கத்துக்கு எந்த நேரமும் ஒரு இடர் நேரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு காணிகளை சுவீகரிக்க முடியும். வளமைக்கான சட்டங்களை தாண்டி இந்த சட்டங்களை உருவாக்குறதுக்கு தான் அவசர கால சட்டம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதே பழைய கதைகளை வந்து சொல்கிற நேரம் அந்த காலங்களில் அரசாங்கங்கள் என்ன மாதிரியான ஒரு மனப்போக்கில் இருந்தாங்களோ அதே மாதிரி மனப்போக்குக்கு இப்போ இருக்கிற ஜனாதிபதியும் சில சக்திகள் மாற்றிட்டாங்களோன்ற ஒரு சந்தேகம்னு வருது. தமிழ் முற்போக்கு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நல்லாட்சி காலத்தில் ஒரு திட்ட வரைபொன்னு உருவாக்குனாங்க. 7 பர்ச்சஸ் காணி கொடுக்கப்படணும்னு திட்ட வரைபொன்னு கொடுக்கப்பட்டு அதில் 4000 வீடுகள் கட்டப்பட்டு 10,000 வீடுகள் வாங்கப்பட்டு இன்னொரு 6,000 வீடுகள் கட்டப்பட்டு இப்படி பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இங்கே தற்போது இப்போ நான் வந்து பெருந்தோட்ட அபிவிருத்தி நிதியத்தினுடைய தலைவராக இருக்கிற நேரம் நாங்கள் பாரத் லங்கா ஹவுசிங் ப்ராஜெக்ட்னு ஒன்று ஆரம்பிச்சோம். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கிற நேரம் அந்த திட்டத்தை தாண்டி இன்னொரு வீடு திட்டம் ஒன்று உள்ளுக்கு வரத்துக்கு இன்னும் பெரிய ஒரு காலதாமதம் ஒன்று போயிருக்கு. நான் செஞ்சது ஒரு வருட காலப்பகுதியில். அப்போ இந்த குளறுபடிகள் இருக்கனால மலையக மக்களுக்கு ஏனைய அரசாங்கங்களும் செஞ்ச அதே ஒரு மாற்றான் தன் மனப்பான்மையோட தான் இந்த அரசும் நோக்குதான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதுக்காக அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அதுக்காக நாங்கள் அப்படியே இருக்கிறதும் இல்லை. நாங்கள் எங்களுடைய தலைமைகிட்ட இதை பற்றி சொல்லியிருக்கோம். மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதியோட பேச போகிறோம். இப்போ அவர் சொன்னார், அந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஓட இவங்களுடைய ஃபைண்டிங்ஸ் ஒன்று வந்திருக்குன்னு. உண்மைக்குமே 2022 அவங்களுடைய ஸ்டடி ஒன்று இருக்குது. அதே நேரம் 2026 ஜூலையும் 2025 ஜூனும் ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் இப்போ நாளைக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி நம்மளுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்கள் தலைமையில் நாங்கள் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கண்ட்ரி டைரக்டரையும் பார்க்குறோம். ஏன்னாப்பா ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க, அப்படியா இருந்தால் எங்களுக்கு இதை எக்ஸ்பிடேட் பண்ணித்தாங்க. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் ஒன்று இருக்கணுமே, அதே சொல்லிட்டு இருக்கல அது. ஸோ ஆகவே ஜனாதிபதிக்கு இன்னும் சப்போர்ட் ஒன்று கொடுக்குற விதத்தில் நாங்களும் வந்து இதை கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட் ஒன்று கொடுக்குறோம். மற்றபடி மாகாண சபை தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பல குளறுபடிகள் இருக்குது. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் சாதகத்தன்மை என்னன்னு பார்க்க போனால், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை மாற்றி ஒரு புதிய அரசியல் அமைப்பு, அதுவும் அனைத்து இலங்கையர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யூனிட்டி கான்ஸ்டிடியூஷன் ஒன்று உருவாக்குற சம்பந்தமாக அவர் ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ அது சாதகமான விடயம். அதில் உள்ள பாதகமான விடயம்ன்றது வந்து விசேடமாக மலையக மக்களுக்கு வந்து காணி உறுதி வழங்குறதுல இல்லாட்டி காணி உரிமையை உறுதி செய்கிறதுல அரசாங்கம் ரொம்ப மெத்தன போக்கோன்னு எடுக்குது. ஸோ ஆகவே இது வந்து அரசாங்கம் செய்வாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காம எங்களுக்கும் மக்களுடைய ஆணை இருக்கிறதுனால நாங்கள் இதை துரிதகதிப்படுத்துறதுக்கு வேலை திட்டங்களை செய்கிறோம். ரைட். இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கீங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தையின்படி பார்க்குற அளவுக்கு இப்போ இன்னமும் இந்த அரசாங்கம் வந்து மலையக மக்களுடைய காணி உரிமையாக இருக்கலாம், வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், இதற்கு ஒரு தீர்வு கொடுக்காமல் இருக்கிறது. இப்போ மலையகம் சார்ந்த அரசரப்பில் பிரதி அமைச்சர் இருக்கார் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள், அவர் கூட இன்னமும் இது சம்பந்தமாக எல்லாம் பெரிதாக பேசுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, இதில் வந்து இப்போ அரசாங்க தரப்புல என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்க தரப்புல இருக்கிற மலையக பிரதிநிதிகள் ஒரு ஒருமித்த குரலை கொடுத்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி சில விஷயங்களை செஞ்சால் அவங்களால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. காரணம் என்னென்னா 3/2 பெரும்பான்மை இருக்குது. ஜனாதிபதியோட நேரடிய அனுசரணையில் அவங்க வந்திருக்காங்க. அங்கே செலக்ட் ஆனவங்க தனிப்பட்ட ரீதியில் அவங்களுக்காக அந்த ஓட்டு வந்துச்சோ இல்லையோன்றதுன்னு தெரியாது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சிக்காகவும் எங்களுடைய தலைமைக்காகவும் தனிப்பட்ட எங்களுக்காகவும் வாக்குகள் வரப்பட்டுச்சு. ஆனால் அதிலிருந்து செலக்ட் ஆனவங்க அவ்வளோ பேருமே
அனுரகுமார திசாநாயக்கன்ற ஒரு நபருக்காக எலெக்ட் ஆனப்பட்டவங்க. ஸோ அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன பண்ணலாம், இன்னும் அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த ட்ரம்ப்பை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை வந்து அவங்க செய்கிறாங்களான்னு தெரியல. மாறாக அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, வெறுமனே மற்றவங்களை விமர்சிக்கிறதுக்கும், மற்றவங்கள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு இன்னும் அந்த பழைய விஷயங்களையே பற்றி பேசிட்டு இருந்து வேலை இல்லை. அந்த காலத்தில் ஏதாவது நல்லா வந்தால் நாங்கள், ஏதாவது அது சரியில்லாத இருந்தால் பழைய ஆளுங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்து மாறி அவங்க இன்னும் கொஞ்சம் விஸ்தரிப்பாக செய்யணும். இந்திய அரசாங்கத்தோட வேலை திட்டங்கள் இருக்குது, இன்னும் நிதி உதவிகள் இருக்குது, ஏனைய நாடுகள் தர. உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட போன நிகழ்ச்சியிலையும் சொன்ன மாதிரி என்பிஆர்ஓவில் பிரச்சனை. நாங்கள் உடனே வந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியாக ஆஸ்திரேலியா தூதுவர் அவர்களை சந்திச்சிருந்தோம். நாங்கள் சொன்னோம் என்பிஆர்ஓவில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு. அவங்க உடனே என்பிஆர்ஓவுக்கு காசு கொடுக்குறாங்க. யூஎன் மெக்கானிசம், யூஎன்எப்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு அதில் கிரெடிட் கிடைக்காது, இது அரசாங்கத்து தான் கிரெடிட் கிடைக்கும்னு நினச்சிருந்தா நாங்கள் அந்த வேலையை செஞ்சுருக்க தேவையில்ல. ஆனால் எங்கள் மக்களுக்கு இதன் மூலமாக ஒரு சொல்யூஷன் இமீடியட்டாக கிடைக்குதுன்றதுக்காக நாங்கள் அந்த வேலைகளை செய்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரசாங்கத்தில் இருக்கிற பிரதிநிதிகள்கிட்ட ஒரு தாழ்மையான கோரிக்கை வச்சுக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுடைய அரசியல் பயணங்கள் வேறு, உங்களுடைய கொள்கைகள் வேறையா இருக்கலாம், எங்களுடைய கொள்கைகள் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கிறது எங்கள் மக்களுடைய அபிவிருத்திக்கு. ஸோ அதனால் அதை இன்னும் கொஞ்சம் மெருகா செய்யலாம், வெறுமனே விமர்சனங்களை தாண்டி. ஏன்னா நம்ம விமர்சித்து ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி தான் அரசியல் செய்யணுமா இருந்தால் அதில் வந்து மலையக மக்களுக்கு எந்த விதமான ஒரு நீதியும் தரப்போகிறது கிடையாதுன்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. இன்னும் ஒரு விஷயம்தான் மிக முக்கியமான விஷயம். நீதிபதிகளுடைய வயதில்லை, அந்த பதவிக்காலம் நீடிப்பது சம்பந்தமாகத்தான் அதிகமாக உண்மையில் பேசக்கூடியதாக கேட்கக்கூடியதாகவும் இருந்தது. இப்போ இது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எதிர்த்தரப்புல இருக்க நிலைப்பாடுகள் தெரியும், அவங்க வந்து டோட்டலி இதை வந்து எதிர்க்கிறாங்க, இது வேணாம், இது செஞ்சு இது வந்து நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் லஞ்சம் கொடுக்கிற மாதிரி ஒரு விஷயம், அரசாங்கத்துக்கு தேவையான தீர்ப்புகளை பெற்றுக்கொள்றதுக்காக நீதிபதிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதை போல ஒரு செயற்பாடு தான் இது அப்படின்லாம் நிறைய கதைகளை எதிர்த்தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து? ரிஷான், இது வந்து நம்மளுடைய 3 துறைகள், அதாவது சட்டவாக்கத்துறை, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் நீதித்துறை. இந்த 3 துறையுடைய தனித்துவம் வந்து ஒரு டெமோக்ரஸிக்கான முக்கியமான 3 விஷயங்கள். அப்போது இதனோட மற்ற என்டிட்டியோட தலையீடுகள் இருக்கக்கூடாதுன்றது தான் ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸோடைய கட்டாய ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸியோடைய வெளிப்பாடு. இப்போது வந்து செய்ய போகிற விஷயம் இங்கே வந்து ஆரம்பத்தில் அது பேசப்பட்டுச்சு, பிரதம நீதியரசனுடைய வயதெல்லை மட்டும்தான். அதுக்கப்புறம் அது ஒரு பேசு பொருளாக வந்தோன்னே உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதியரசர்களுடைய வயதில்லை, அதுக்கப்புறம் அது மேன்முறையீட்டு நீதிமன்றம், அதுக்கப்புறம் அது ஹைகோர்ட், அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட், இப்படின்னு எல்லா கோர்ட்டோடைய ஸ்ட்ரக்சருக்கும் வர்றது. இப்போது இங்கே கருத்தாடல் என்னன்னா, இந்த விஷயத்த நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கலாம், இல்லாட்டி இதுக்கு அடுத்து செய்யலாம், ஏன் இப்போ செய்கிறீங்கன்ற இதன் மூலமாக ஒரு அரசியல் காய் நகர்த்தல்கள் இருக்குதுன்றது தான் எதிர்கட்சியினருடைய கோரிக்கை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் நானது இந்த எந்த துறையிலையுமே வந்து ஒவ்வொரு துறையும் ஆதிக்கம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு என்னுடைய நிலைப்பாடு. அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் இது கம்ப்ளீட் ஜுடிகேஷன் ஆக்ட்க்கு கீழே ஒரு அமெண்ட்மெண்ட்டாக வருதா இருந்தால் பரவாயில்ல. இப்போ இன்னைக்கு நான் இப்போ அண்மையில் தான் நான் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி இல்லை, அண்மையில் தான் நான் பார்த்தேன், நீதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க 22வது சரத்து, அதாவது 143 இருக்கிற சரத்துக்களை மாற்றி அதே நேரம் ஜுடிகேச்சர் ஆக்டையும் நம்மளுடைய ஜுடிகேச்சர் ஆக்டையும் மாற்றுறதுக்கான வரைவுகளை பாராளுமன்றத்துக்கு அடுத்த வாரங்களில் கொண்டு வரதுக்கு. அப்படியா இருந்தால் நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய இந்த இப்போ அரசாங்கம் சொல்கிற மிகப்பெரிய இதுக்கான எவிடன்ஸ், அந்த வியாக்கியானம் வந்து என்னன்னா, கேசஸ் வந்து நிறைஞ்சிருக்கு, 11 லட்சம் கேசஸ் நிலுவையில் இருக்கு. அதை நாங்கள் உடனே இது பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராக்டிஸில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் கேட்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, தடவியல் துறை, அதாவது ஃபாரென்சிக்ஸ்னு சொல்லுவோம். ஃபாரென்சிக்கில் வந்து ஸ்டாஃப் இல்லை, ரிப்போர்ட்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகுது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ ஹைகோர்ட்டுக்கோ போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அட்டார்னி ஜெனரல்லையோ இல்லாட்டி போலீஸ்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஒன்றும் ஃபாரென்சிக்ல இருந்து ரிப்போர்ட் வரல, அதனால அந்த கேஸ் வந்து வாய்தாவாக போயிட்டுருக்கும், இன்னொரு டேட்டுக்கு போயிட்டுருக்கும். அதே நேரம் நம்மளுக்கு எவிடன்ஸ் மெக்கானிசம், இப்போ இது அட்வர்சரி ஜஸ்டிஸ் சிஸ்டம், இது அதாவது ஜட்ஜுக்கு தெரியும் இது சரியா பிழையான்னு,
எல்லாத்துக்குமே தெரியும் சரியா பிழையான்னு. ஆனா எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த விஷயங்கள் நடக்கும். அப்ப இந்த எவிடன்ஸ் குடுக்குறதுல அதுக்கான டிஜிட்டல் முகாமைத்துவமா இருக்கட்டும், அந்த எவிடன்ஸை பதிவு பண்றதா இருக்கட்டும், அதுக்குள்ள ஸ்டாஃப்ல நிறைய பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஸ்டாஃப் இல்லாதது பிரச்சனை இருக்கு. அதே நேரம் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல, சட்டமா அதிபர் திணைக்களத்துல ஒரு இன்டர்னுக்கு போறவங்க அதை கண்டினியூ பண்றதுக்கான பிரச்சனை ஒன்று இருக்கு. ஏன்னா அதுல சேலரி சரியா இல்லை, அதனால நிறைய பேர் பிரைவேட் ப்ராக்டிஸ்க்கு வராங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்கு. ஸோ இந்த செகண்ட் லெவல் பிரச்சனையை தீர்க்காம டெல்ஷான், நாம வெறுமனே ஜட்ஜ லெவல்ல மட்டும் நம்ம பார்க்க போற மாதிரி இருந்தா நம்மளுக்கு அது சாத்தியப்படாது. இப்போ அன்னைக்கு ஜனாதிபதி அவர்களை பார்த்த நேரமும் இது தொடர்பாகவும் நாங்கள் ஒரு கலந்துரையாடுறோம். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 110 இருக்கிற ஹைகோர்ட்ஸை 120 மாற்ற போகிறோன்னு. நல்ல விஷயம். இந்த மாதிரி கோர்ட் ஸ்ட்ரக்சர்லாம் அதிகரித்து இந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இது அரசியல் மயப்படுத்தப்படுமே ஆனால், இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா அதில் அரசியல் மயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்? ஏன்னா இப்போ ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இருக்கலாம், அரசாங்க தரப்பில் இவங்களுடைய தேவையை பிரதானமாக நோக்கமாக கொண்டு தான் இந்த விஷயத்தை இவங்க அமுல்படுத்த போகிறாங்க, திட்டத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி எதிர்த்தரப்பில் இருக்க பல பேருடைய கடந்த காலங்களில் செஞ்ச ஊழல் மோசடிகள் அதெல்லாம் கேசஸ் எல்லாம் எடுத்து அதை குயிக் பண்ணி அவங்கள உள்ள போடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த அரசாங்கம் இதை செய்து அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நம்ம அரசியல் பழிவாங்கல்ன்றதை செய்ய முடியாது. ஏன்னா நீதித்துறை சுயாதீனமான. ஆனா எதிர்கட்சியில நிறைய பேர் சொல்றாங்க, சொல்றாரு, நிறைய பேர் அந்த கருத்தை முன் வைக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அரசியல் பழிவாங்கலை நேரடியா ஒரு நீதித்துறையில ஒரு சுயாதீனமா இயங்குற நீதித்துறை மூலமா செய்ய முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பா அசோசியேஷன், நம்ம சட்டத்தரணிகள் சங்கம், அதே நேரம் இன்டர்நேஷ்னல் பா அசோசியேஷன்ஸ் நிறைய, ஈவன் இந்த ஜட்ஜஸ் அசோசியேஷன், இந்த மேஜிஸ்ட்ரேட்டில் இருக்கவங்க, இது அவ்வளவுமே இந்த திட்டம் இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அரசாங்கம் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு சரியான முறையாக மக்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வழங்கப்படுத்தணும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா டெல்ஷான், இப்போது அரசாங்கம் யூஸ் பண்ணுற அதே ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு எதிராகவே வேலை செய்யும். இப்போ அரசாங்கம் சில நேரங்களில் அவங்களுடைய வியூகங்களை அடிப்படையாக வச்சு இவ்வாறான ஒரு காரணங்கள்னால தான் நாடு பேங்க்ரோத் ஆனிச்சு, இவ்வாறான காரணங்களால தான் இவங்களுடைய செயல்பாடுகள்னால தான் இப்படி போணுச்சுன்ற ஒரு மீடியா கேம்பெயின் ஒன்று கொண்டு போகிற நேரம், அதே மாதிரி கேம்பெயின் ஒன்று இந்த பக்கத்தில் இருந்து எதிர்கட்சிகள்ல இருந்து இந்த ஒரு நல்ல விஷயம் ஒன்று செய்ய போகிற நேரமும் வந்தாலும் கூட அது மக்களுக்கு ஒரு தெளிவின்மையை ஏற்படுத்தும். நான் பார்த்தேன், ஜனாதிபதியும் இதை பற்றி வழங்கப்படுத்தியிருந்தார். அதே நேரம் மகாநாயக்க தேரர்களை கண்டு நீதி அமைச்சரும் சுகாதார அமைச்சரும் வழங்கப்படுத்தியிருந்தாங்க. அதே நேரம் கார்டினல்கிட்ட போய்ட்டு வழங்கப்படுத்தியிருந்தாங்க, உலாமா சபைக்கிட்ட போய்ட்டு வழங்கப்படுத்தியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இவங்க எல்லாரையும் விட இந்த நாட்டினுடைய மிக உயர் எங்களுடைய சவரனிட்டியை டெலிகேட் பண்ணியிருக்க மக்கள் இதில் ஒரு மும்முரமான செயல்பாட்டுக்கு வரணும். ஆகவே மக்களுடைய தேவை இப்போதைக்கு அதுக்கான தெளிவு இன்னும் இல்லைன்னு தான் நான் சொல்லணும் டெல்ஷான். இதில் அவங்களுக்கு இதில் ஒன்றும் தெளிவு ஒன்றும் இல்லை. ஆனால் அரசியல் மயப்படுத்தப்படுதா இல்லையான்றது எதிர்வரும் காலங்களில் நடக்கிற கோர்ட் கேசஸ், கோர்ட் ஹியரிங்கில் நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை கொண்டு வந்த டைமும் இதை கொண்டு வந்த நோக்கமும் நோக்கம் நல்லதாக இருந்தாலும் கொண்டு வந்த டைம் சரியான பல. ஆகவே இதை சரியான முறையில் மக்களுக்கு தெளிவுபடுத்தி அரசாங்கம் செய்யுமே ஆனால் இந்த நீதித்துறையினுடைய சுயாதீனத்தை பாதுகாக்க முடியும். ரைட். நாங்கள் அந்த நேர்காணலை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் போது, அவங்களோட பேசி கொண்டிருக்கும் போது, கொழும்பு மாளிகாவத்த பகுதியில் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அந்த சம்பவத்தையும் சொல்லிவிடுகின்றோம். இது கஞ்சிப்பாணி இம்ரானுடைய மாமா என்று தான் சொல்லப்படுகிறது. மாமாவா தந்தை என்பது உறுதியாகவில்லை. ஆனால் இப்போது கிடைத்திருக்கின்ற தகவலின்படி இப்போ ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், இது ரொம்ப அண்மை, நெருங்கி நாங்கள் அண்மையில் தான் இருக்கோம். இப்போ இந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு சம்பவம் இப்படி நடந்திருக்கு. இது விசாரணைகள் நடக்கும். நாங்கள் உண்மை, தன்மை மற்றும் மேலதிக தகவல்களை நாங்கள் அடுத்தடுத்த காணொலியில் தருகிறோம். இந்த நிலையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களாக இருக்கலாம். அதே போல் இப்போ இந்த சிறைச்சாலைகளில் வெடித்த கலவரங்கள், இது ரொம்ப ஒரு மோசமான நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாது, யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை இப்படி நடக்கும்னு. இதுக்கு பின்னால் இந்த எதிர்கட்சியினுடைய சதி திட்டம் இருப்பதாக ஒரு கதை இருக்கு, சொல்லப்படுது. யூகங்கள் தான் எல்லாமே. இது யாருமே கன்ஃபார்ம் பண்ணல. இவங்க ஏதோ இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஒரு சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு பாருங்க மக்களே அப்படின்னு சொல்றதை வெளிக்காட்டுறதுக்காக ஏதோ ஒரு சதித்திட்டம் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் விசாரணை அடிப்படையில் நாங்கள் சொல்ல போனால் உள்ளே நெருக்கடி, இந்த சிறை சாலைகளுக்குள் இருக்கிற நெருக்கடி நிலைமை, அளவுக்கு அதிகமான சிறை கைதிகள் இப்போ உள்ளே தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அது ஒன்று விஷயம். அதே மாதிரி அவர்களுக்கு இந்த போதைப் பொருள் பாவனை
முற்றாக உள்ளே தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த விரக்தியில் இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுது. இன்னொரு பக்கம் அந்த ஆய்வறிக்கைகள் நீங்கள் சொன்னீங்க முதல்ல, அந்த மாதிரி இந்த இவர்களுக்கு தேவையான அறிக்கைகள் இன்னமும் சரியான நேரத்தில் சமர்ப்பிக்கப்படாதன் காரணமாக, அதன் தாமதங்கள் காரணமாக அவருடைய வழக்குகள் இன்னமும் நிலுவையில் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன இது சம்மந்தமாக? என்னை பொறுத்த வரைக்கும் நில்ஷன், இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது. அது சில பேருக்கு அது என்னன்னா, எல்லாத்துக்கும் எதிர்க்கட்சி சொல்லி பழகினவங்களுக்கு இதையும் சொல்லி பழகுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது வந்து அரசுக்கும், நான் அரசாங்கம்னு சொல்ல மாட்டேன், இலங்கை அரசுக்கும் இந்த போதை இல்லாட்டி இந்த ஆர்கனைஸ்ட் கிரைம் செய்கிற அந்த குழுக்களுக்கும் இடையிலான ஒரு, உண்மையுமே சொல்லப்போனால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு யுத்தம் மாதிரி தான். ஸோ இதில் வந்து அவங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் அதுக்கான தகுந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமை யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் இதை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஏன்னா இதில் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க டெல்ஷன். காரணம் என்னென்னா, ஒரு சிறையில் ஒரு பிரச்சனை ஒன்று வர நேரமோ, அங்கே சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுற நேரமோ, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஷூட்டிங் இன்சிடென்ட் நடக்கிற நேரமோ மக்களுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக்கப்படுது. இப்போ நீங்கள் அண்மையில் மவுண்ட் லெவனியால பகுதியில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, கல்கிஸ்ஸ பகுதியில் துப்பாக்கி சூடு நடக்கிறனால அவங்க வந்து ஃபுல் பர்ஸ்ட் ஒன்று தான் ஷூட் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நல்லவேளை அது ஒரு ஒரு தனியான ஒரு இடமா இருக்கனால பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கனே அது மக்களையும் பாதிக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா இன்னசென்ட் அப்பாவி மக்களுடைய உயிர்களுக்கும் பாதிப்பு வரும். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய பாதுகாப்புன்றது வந்து இந்த அரசியல் மாதிரி கிடையாது. வெறுமனே வாய் சவட ஆள்களில் சில விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஸோ இதுக்கு இந்த துறைக்கு பொறுப்பு வாய்ந்தவர்கள் இன்னும் துரித கதியில் செயல்படணும். இதுக்காக ஒரு காம்பேட் டீம் ஒன்று அமைச்சு, ஒரு ஸ்பெஷல் யூனிட் ஒன்று அமைச்சு செய்ய முடியும்னா செய்யலாம். அதுக்காக இந்த கரப்ஷனையும் போதைப் பொருளையும் இல்லாமக்கிறதுக்கு எங்களுடைய தலைவர் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய கட்சியும் சரி, எங்களுடைய தலைமையும் சரி, முழுமையாக அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கும். ஆனால் இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் பக்கத்தில் இருந்து வர்ற வீழ்ச்சி இன்னும் சரியான குறைவாக இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு நீங்கள் சொன்ன அதே எதிர்க்கட்சியினுடைய ஸ்லோகனுக்கே வருவோமே, சப்போஸ் ஒரு சிறைச்சாலைகளில் ஏற்படக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பை வச்சுக்க முடியலைன்னா தேசிய பாதுகாப்பை எப்படி செய்யலான்ற ஒரு வாதங்கள் இருக்குது. அதை நான் வந்து அரசியல் நோக்கத்தோடு நான் எதிர்க்கட்சியில் இருக்கனால எதிர்க்கட்சி நோக்கத்தோடு சொல்லலை. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிற நேரம் அரசாங்கத்துக்கு மேலே அந்த பாதுகாப்பு துறையில், இப்போ ஏன்னா நம்மளுடைய நாடு வந்து இன்னொரு 2 வருஷத்தில் டில்ஷான் இன்னும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குது. அமெரிக்காவுடைய தலையீடு, இந்தியாவினுடைய பாதுகாப்பு, சீனாவுடைய கப்பல் போக்குவரத்து, இப்படின்னு பல ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை நாங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. அதே நேரம் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்கு அப்பால் இருக்குது. இந்த நேரம் தேசிய பாதுகாப்பை நம்ம ஒழுங்குபடுத்திக்கலையா இருந்தால் நம்ம வந்து அதில் வர சவால்களே நம்மளுக்கால தடுக்க முடியாமல் போயிடும். ஸோ ஆகவே அரசாங்கம் இன்னும் இதுக்கு வந்து முழுமையான வீழ்ச்சி ஒன்று பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் யூனிட் ஒன்று போட்டு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னாலும் கண்ட்ரோல் பண்ணும். நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து கிடப்பில் இருக்கிற கேசஸ் வந்து வெறுமனே ஜட்ஜினால் மட்டும் கிடையாது. ஜட்ஜு வந்து அவருக்கு வந்து பார்ப்பார், அவருக்கு எவிடன்ஸ் வந்திருக்கா இல்லையான்னு, அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கலநிலை வந்தால் மட்டும்தான் அவர் ஜட்ஜ்மெண்ட் டெலிவர் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி தடவியல் துறை, ஏனைய துறைகளில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடுகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் இது வந்து ஒரு ரெட்ரோ எஃபெக்ட் ஒன்று சரியாக இருந்தால் இன்னொன்று சரியாக இருக்கும், இன்னொன்று சரியாக இருந்தால் இன்னொன்று சரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அரசாங்கம் முன்னெடுத்து செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாதாள குழுக்களுடைய செயற்பாட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சில அரசியல்வாதிகளுடைய தலையீடுகள் இருக்கலாம், அவங்க அரெஸ்ட் ஆகலாம். அது ஆனால் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் மேலேயும் அரசாங்கம் பலி போடுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறீங்க. ரைட். உங்களுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்களும் அண்மையில் சொல்லியிருந்தார், சிறை கைதிகளுக்கு தனியாக தீவில் போயிட்டு உங்களுக்கு ஒரு சிறைச்சாலை அமைச்சு அந்த தீவில் கொண்டு போயிட்டு இவங்கெல்லாம் போட்டால் அதை பிரச்சனை முடிஞ்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா இதில் வந்து இப்போ மெயின் ப்ராப்பர்ட்டிஸில் தான் இருக்காங்க. இப்போ நிகம்புவை பார்க்க போனீங்கன்னா அது ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ராப்பர்ட்டி. இங்கே நீங்கள் வெளிக்கடை அதெல்லாம் பார்க்க போனீங்கன்னா அதுவும் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்கள் என்னோட மாவட்டத்தில், கண்டி மாவட்டத்தில் பார்க்க போனீங்கன்னா இப்போ இந்த போகாம்பரையை மூடி இருந்தாங்க, அதை திருப்பி திறக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்பர்ட்டி. பல்லை
சோலைக்கல்ன்றது வந்து ஒன்று ரெசிடென்ஷியல் ஏரியா, அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரம் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிற நேரம் அதை சுற்றி வந்து கிராமங்கள்லாம் இருக்கு, பொதுமக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த பாதிப்பு நடக்கும். இப்போ நீங்கள் மகாரையில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியை வச்சு குத்திக்கிட்டு இருப்பார் ஒருத்தர். அப்போ அது நானும் யோசிச்சேன், எதுக்குடா அதை போட்டு பண்ணுறாப்லான்ட்டு. அவன் இந்த அவங்களுடைய நிலை, இப்போ சில பேர் வந்து போதை பொருளுக்கு அடிமையானவங்க இருக்கலாம், சில பேர் வந்து அவங்கள தன்னிலை மறந்தவங்களா இருக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் வெளியில் வர நேரம் சமூகத்தில் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படும். அதே நேரம் இவங்க எல்லாருமே குற்றவாளிகள்னு இல்லை, அதில் வந்து இப்போ ரிமாண்ட் கஸ்டடியில் இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய உயிர்களும் இதில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகப்படுது. ரைட். பாரத் அருள்சாமி அவர்கள் இன்றைய மோடு இணைந்து எங்களுடைய நேருக்கு நிகழ்ச்சியினூடாக இந்த விடயங்கள் சம்பந்தமாக நிறைய தெளிவுகளை வழங்கியிருந்தீர்கள். ஆகவே நன்றி, எங்களோடு இணைந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். நன்றி டில்ஷன். ஒரே ஒரு விஷயத்த மக்களுக்கு பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். நாங்கள் வந்து ஒரு அரசியல் இயக்கமாக தமிழ் முற்போக்கு கூட்டணி மக்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை ஆராய்ந்து எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்காக சில விஷயங்களை நாங்கள் கொண்டுட்டு போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து நாங்கள் இப்போ தமிழர் பேரவை உருவாக்கணுன்னையும் தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் பேரவை உருவாக்கணும்னா நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. நான் பார்த்தேன் இந்த நிகழ்ச்சியினூடாகவே நிறைய பேர் கல்வியெல்லாம் ஊற்றியிருந்தாங்க. நான் வந்து குறையாக சொல்ல போகிறதில்ல. அரசியலில் வந்து விமர்சனங்கள் வரணும், அது ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கணும். அதே நேரம் ஒரு டெமோக்ரஸியில் அந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழர் பேரவை, தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் பேரவை நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தது ஒரு வரலாற்று நிகழ்வை பாருங்கள். காரணம் என்னென்னா, இது இன்னைக்கு நேற்று பேசப்பட்ட விஷயம் இல்லை. தலைவர் மனோ கணேசன் அவர்கள் ஆரம்ப காலங்கள்லேருந்து இதுக்கான பல வேலை திட்டங்கள் 2015 2010 பேசப்பட்டு வந்து இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம். இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுங்க, இதனால் டெலிவர் பண்ண முடியுமா, இதன் மூலமா மக்களுக்கு என்ன விதமான வேலை திட்டங்களை அவங்க செய்யறதுக்கு எத்தனிக்கிறாங்க, அரசியல் ரீதியான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்க எத்தனிக்கிறாங்களான்றதையும் கொஞ்சம் பாருங்க. பார்த்த பிறகு உங்களுடைய தீர்மானங்களுக்கு வாங்க. ஏன்னா ஜனாதிபதி அவர்களே அழைச்சி நம்மளை கதைக்கிற நேரம், எதிர்கட்சித்தையே நம்மளை அழைச்சி கதைக்கிற நேரம், தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஒரு ஒருமித்த குரலுக்கு இங்கே தேசிய அரசில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு வலிமை ஒன்று இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆகவே இன்னைக்கு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவராக இருக்கலாம், நாளைக்கு வரப்போகிற அரசியல் தலைவர் பிடிச்சவராக இல்லாமல் போயிடலாம். ஸோ அந்த நேரம் இந்த மாதிரி என்டிட்டிஸ் தான் நம்மளுக்கு பாதுகாப்புக்கு வரும். ஸோ அந்த விஷயத்தையும் ஒருத்தருக்கு பதிவு பண்ணிட்டு நாம் எல்லாருமே நம்மளுடைய அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம், இன வேறுபாடுகள் இருக்கலாம், மத வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருமே வேலை செய்கிறது எங்களுடைய இலங்கையை வந்து முன்னேற்றத்துறதுக்கு. ஸோ இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக உங்களோட இந்த டிஸ்கஷன் வாயிலாக நான் இதை கொஞ்சம் மக்கள் மயப்படுத்துறதுக்கு விரும்பினேன். ஸோ அதுக்கு சந்தர்ப்பம் அளிச்சவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். பாரத் அருள்சாமி தெளிவுபடுத்த இந்த கருத்துக்கள் சம்பந்தமான உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் கிளை கமிஷனில் எழுதலாம். மீண்டும் மற்றொரு நேருக்கு நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை நாங்கள் விடைபெறுகின்றோம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.